அப்பா வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாங்கப்பா. ஸ்நாக்ஸ் வேணுமா? வாங்கிட்டு வரேன் அப்பா, வாங்கிட்டு வரேன். தம்மா நீ கேட்ட ஸ்நாக்ஸ். ஐ இதெல்லாம் எனக்காப்பா, தேங்க்ஸ்ப்பா. பா அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாப்பா. ஸ்நாக்ஸா? ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற வயசாடா இது? என்னப்பா ஒரு முறுக்கு, ஒரு மிச்சரு, ஒரு கேக்கு, இதை அப்புறம் எதை வாங்கிட்டு வாப்பா. பார்க்கலாம். பா என்னடா வேணுமா? கொடுப்பா கொடுப்பா கொடுப்பா. என்னது இது? மிளகா பவுடர்டா, ஒரு எறும்பு சிலையா இருக்கு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன். இப்போ வேறு எதுவும் இல்லையா? ஸ்நாக்ஸா? சிறுத்தலன்னு சொல்லி கொடுத்தா, வச்சுக்கோ. சரி, இதை விட்டாலும் வாங்கி தர மாட்டாரு. என்னடா லைஃப் இது? அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்ப்பா. நம்ம குடும்பத்துல பார்த்துட்டு இப்படி லவ் பண்ணி தோசியாமா? ஏண்டி இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? எது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? நம்ம பொண்ணு யாரையோ லவ் பண்ணுதாண்டி. ஓ அப்படியா? என்னடி ரியாக்ஷன் கம்மியா தர? ஓ அப்படியா? நம்ம குடும்பத்துல போறது இப்படி லவ் பண்ணி தொலைச்சிட்டியாடி? ஐயோ அப்பா என்ன சொல்ல விடுங்க. அப்பா லூஸ் மாதிரி உளராதீங்க. நீங்க எக்ஸாமுக்குன்னு கொடுத்த காசை நான் தொலைச்சிட்டேன், அதை தான் சொல்ல வந்தேன். நான் யாரையும் லவ் பண்ணல, போதுமா? அதானே என் பொண்ணாச்சு, 4 பேர்த்து ஏமாத்திட்டு தான் வரும். அட்டி ஏமாத்திட்டு வர. அப்பா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்னப்பா வேலைக்கு போறியா? அது இல்லப்பா, தெரியும் இத மாதிரி நல்ல காரியெல்லாம் நீ செய்ய மாட்டேன்னு. பா நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்ப்பா. யாரு நீ? உன்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுது? எது? சீரியஸா சொல்லிட்டு இருக்கம்பா. ஏண்டி இப்போ உங்களுக்கு என்னங்க வேணும்? எது கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க? இவனை ஏதோ புள்ள லவ் பண்ணுதாண்டி. யார் இவனா? நீங்களாவது என்ன நம்புங்கம்மா. எனக்கு நிறைய வேலை இருக்குடா, சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காது. ஐயோ இவன் போயிடலாம். அப்பா எனக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கப்பா ஒரு 1 மந்த்க்கு. 1 மந்த் என்னம்மா, 1 இயர் பண்ணிக்கோடா, சந்தோஷமா இருக்கா. ஆணவத்தில் ஆடாதடி. என்ன படிச்சு காட்டிட்டு போறான்? நம்ம ஃபோனுக்கு தான் ரீசார்ஜ் இல்லை, நம்ம போய் கேட்போம். பா ரீசார்ஜ் முடிஞ்சிருச்சுப்பா, அப்படி பண்ணி விடுப்பா. அப்புறம் பண்ணிக்கலாம்டா, ஒரு 1 மாதம் கழிச்சு பண்ணிக்கலாம். 1 மாதமா? அதுவரை கால் வந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம், இவர் பெரிய கலெக்டரு, இவர் கூடாமல் ஃபோன் வருது. வெட்டியா கிரிக்கெட் விளையாடுற நாய்க்கு தானடா போட. அந்த பிள்ளைக்கு நான் 1 வருஷம், எனக்கு நான் 1 மாதம் தள்ளி. நான் மட்டும் என்ன இழுச்ச வாங்கினா? அப்பா எனக்கு புது ஃபோன் வேணும்ப்பா. போன மாதம் நான் வாங்கி தந்தேன், எனக்கு அந்த டிசைன் பிடிக்கலப்பா. எனக்கு இப்போ நியூ மாடல் வந்திருக்கா, அதை வாங்கி கொடுங்க. நான் உங்கள் செல்ல பொண்ணு தானே. சரி வாங்கிக்கலாம், வாங்கி தரேன். பா என் ஃபோன் வர போயிடுச்சுப்பா, எனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கித்தாப்பா. ஏடா உனக்கு ஃபோன் வாங்கி கொஞ்சம் மாதம் தானடா ஆகுது? எது கொஞ்சம் மாதமா? இந்த ஃபோன் வாங்கி 5 வருஷம் ஆகுதுப்பா. 5 வருஷம் ஆகுதா? அம்மா ஃபோனு வச்சுக்கோ. இது இந்த ஃபோனு அம்மா ஃபோனை வச்சுக்கிட்டா? இது ஒரு 5 வருஷம் யூஸ் பண்ணு, அப்புறம் வேற ஃபோன் வாங்கிக்கலாம். அந்த பிள்ளைக்கு நான் மட்டும் புது ஃபோனு, அப்போ நான் மட்டும் என்ன இழுச்ச வாங்கினா?
விஷயம் தெரிஞ்சாகணும்ப்பா. அவளுக்கு மட்டும் கேட்டால் ஸ்நாக்ஸ் கொண்டு வரீங்க, எனக்கு நீங்கள் வாங்கிட்டே வரமாட்டேங்கிறீங்க. அவளுக்கு மட்டும் புது ஃபோன் வாங்கி தரீங்க, ஆனால் எனக்கு பழைய ஃபோனை கொடுக்குறீங்க. அவள் லவ் பண்ணலன்னு சொன்னால் கூட பயப்படுறீங்க, நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னால் கூட சிரிக்கிறீங்க. எனக்கு புரியல. ஏன்னா என் செல்ல பொண்ணு, நீ என் பையன். ஆம்பளை பசங்களா இழிச்ச வாயினாயா. என்ன தப்பு செஞ்சு புத்தா அம்பலைய பிறந்து புத்தா